பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் மோடியை எதிர்க்க முடியாமல் காங்கிரஸ் கட்சி திணறுகிறது என்று மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். வெள்ளியன்று சென்னையில் பாரதிய ஜனதா மாநில அலுவலகத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு செய்தியாளர்களை சந்தித்தார். மோடி குறித்து தெரிவித்த கருத்து குறித்து விளக்கம் அளித்த திமுக தலைவர் கருணாநிதி, பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என்று கூறியிருப்பது குறித்து கேட்டபோது, கருணாநிதி அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த தலைவர் என்றும் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பார் என நம்புவதாக தெரிவித்த வெங்கையா நாயுடு, ஜெயலலிதா பிரதமர் வேட்பாளராக முன்வைக்கப்படுவது அவரது கட்சியின் நிலைப்பாடு என்றும், ஆனால் கடந்த காலங்களில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கட்சியால் மட்டுமே நிலையான ஆட்சியை தர முடிந்தது என்றும் கூறினார். Nothing wrong. Every party have its own ambition. They are free to have their own ambition. But forming a government at the center, you require larger support. And I am not saying this simply because of AIDMK leader or other person. The general understanding of the situation is, unless the Prime Minister has support of a maximum numbers, you cannot have a stable government. இதற்கு முன் பிரதமராக பதவி வகித்த மாநில தலைவர்கள் அப்பதவியில் நீடிக்க முடியாமல் போனது என்றும் வெங்கையா நாயுடு பட்டியலிட்டார். சிறுபான்மையினர் அதிகமுள்ள ராஜஸ்தான், மத்திய பிரதேச மாநிலங்களில் கூட மக்களால் காங்கிரஸ் கட்சி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும், நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் முடிவுகள் நாடு முழுவதும் மோடி அலை வீசுவதை வெளிப்படுத்துகிறது என்று கூறிய வெங்கையா நாயுடு, மோடியை எதிர்க்க உரிய தலைவர் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி திணறுகிறது என்றும் கூறினார்.